இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மண்டபத்துக்குள்ளே தூண்களே இல்லாமல் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தானே. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. வேளாங்கண்ணியில் உள்ள புதிய மாதா கோயிலுக்கும் பழைய வேளாங்கண்ணிக்கும் இடையே போகிற சிலுவை பாதையில் வடக்கு பக்கத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் 2011 டிசம்பர் மாதம் தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆலயம் ஒரு அதிசயமான முறையில் தான் கட்டியிருக்காங்க. காரணம், இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு தூண்களே இல்லாமல் கட்டுறது அவ்வளவு எளிதல்ல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னும் இந்த கோயிலோட காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய டிப்போ இருக்குது. அதில் வந்து நமக்கு பூஜைக்கு தேவையான மெழுகுத்திரி, மாதா ஸ்வரூபம், மந்திரித்த ஆயில், அப்புறம் தீர்த்தம் வாங்கிட்டு போகிற பாட்டில், இது போன்ற அனைத்து ஜாமான்களும் கொடுக்குறாங்க. நம்ம வெளியில் போய் தேட வேண்டாம். இது வந்து கோயிலோட பின்பகுதி. அதாவது கோயிலுக்கு எல்லா பக்கமும் வாசல் இருக்கும். இது முன்பகுதி வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. பெரும்பாலும் எல்லாருமே அந்த பக்கமாக வந்துட்டு போயிடுவாங்க. இந்த ஆலயத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்தாலே நம்ம வந்து வியக்க வைக்குது. இது இரவு நேரத்தில் இன்னும் அழகு தருது. இது பெரும்பாலும் உள்ளடங்கி இருக்கிற சில பக்தர்கள் வந்து இதை கவனிக்காமல் நேராக அந்த சிலுவை பாதையிலேயே மண்டிட்டு வேளாங்கண்ணிக்கு போய்ட்டு திரும்பி போயிடுறாங்க. அதுக்காகவும் நான் இந்த கோயிலில் மறுபடி போடுறேன். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 400 அடி நீளம், 130 அடி அகலம், 38 அடி அகலம், 150 அடி உயரம் கொண்ட பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தில் தூண்களே இல்லாமல் கட்டியிருக்கிறது பெரிய ஆச்சரியத்தை நமக்கு தருகிறது. வியப்பாக இருக்குது. அதை நீங்களே பாருங்கள். இது போர்த்துகீசிய கட்டிடக்கலையில் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகு தோற்றத்தை தருது. இந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கக்குள்ள நம்ம மனசு ரம்மியமாக இருக்குது, மிக அமைதியாக இருக்குது. எல்லோரும் போய் பாருங்கள். பெரும்பாலும் சனிக்கிழமையில் காலை நேரத்தில் வந்து மலையாளத்தில் இங்கே வந்து பூஜை நடத்துகிறாங்க. மற்ற எல்லா நேரங்கள்லையும் எல்லோரும் போகிறாங்க. இந்த சனிக்கிழமைங்களை வந்து மலையாளத்தில் வந்து பூஜை நடத்துகிறாங்க. இந்த ஆலய வாசலில் பெரிய அட்டவணை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வேளாங்கண்ணியில் எந்தெந்த கோயிலில் எப்பப்போ பூஜை நடக்குது, என்னென்ன நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அட்டவணையில் இருக்குது. போகிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வீடியோவிலும் போடுறேன். வாங்க இப்போ கோயில் உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு எதுக்க பார்த்தோன்னா, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை படமாக்கப்பட்டு அதை வந்து மானிட்டரில் போட்டு திரையிடுறாங்க. அதற்காகவே பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இந்த கோயில் தான் நான் சொன்னது. 400 அடி நீளம். நீங்களே பாருங்கள். இந்த பிரம்மாண்டத்தில் தூண் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இவ்வளோ உயரத்தை தாங்கி நிற்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். உள்ளே நிற்கவே நமக்கு ஒரு பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் விவரிக்கிறேன். பெரிய பழைய காலத்து மண்டபம் போல் இருக்குது. இதே பழைய காலத்து மண்டபமாக இருந்துச்சுன்னா இதற்கு இடையில் ஒரு 200-300 தூண்கள் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம நவீன காலத்தை மனசில் வச்சு தூண்களே இல்லாமல் இதை அழகுபட கட்டியிருக்காங்க. இங்கே மாதா தான் இருக்காங்க. அருமையான காட்சி. இன்னும் வேளாங்கண்ணியில் நிறைய இடங்கள், இது போன்ற புதுமையான இடங்கள் நிறைய இருக்குது. அதையும் நம்ம சேனலில் வெளிப்படுத்த. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குற நீங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலோட பெயர் வந்து விடிகால விண்மீன் ஆலயம். இதற்கு காரணம் வந்து திசையே தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு விண்மீனாக இந்த வடக்கு நட்சத்திரம் இருப்பது போல் இந்த மாதாவுக்கு நினைக்கிறாங்க. எந்த ஒரு ஆபத்தில், எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு திசை காட்டுறதுக்காக இந்த மாதாவை வந்து கருதுகிறாங்க. அதனால தான் இந்த மாதா கோயிலுக்கு விண்மீன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வேளாங்கண்ணியோட வரலாறு, அப்புறம் பழைய வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்த இடத்தோட வரலாறு, இதை பற்றியெல்லாம் வீடியோ போட இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோக்களில் உள்ள சரி தவறுகளை சுட்டி காட்டுங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து பார்த்து தான் நான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்கள்.
இடையில் திருவிழா நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால திருவிழா வீடியோக்களை போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த திருவிழாவில் முடிஞ்சால் போடுறேன். இனி எப்போதும் வேளாங்கண்ணி மாதா கோயிலை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன், தொடர்ந்து பாருங்கள். விரைவில் வேளாங்கண்ணி மாதா கோயில் நிர்வாகத்தோட விடுதிகளை பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அதுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட இருக்கேன், அதை பாருங்கள், பயனடைங்க. அப்புறம் வேளாங்கண்ணி ரயில் வசதி மற்றும் பஸ் ஸ்டாண்டு எந்தெந்த மணி நேரத்தில் எந்தெந்த ஊருக்கு பஸ் போகுது, ரயில் போகுது அப்படின்னு அதை பற்றியும் இப்போ வீடியோ போட இருக்கேன். அதுக்கெலாம் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தேவையான செய்திகளை நான் கேட்கலாம். நான் அதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வேளாங்கண்ணியில் வேறு எந்த உதவி இருந்தாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு அந்த உதவி செய்ய காத்திருக்கேன். என்னோடய வீடு கோயிலுக்கு மிக அருகில் இருப்பதால் நான் மக்களோட பழகிறதுக்கு, மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு உங்களோட தேவைகள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி தரேன். இந்த இடத்துல தான் கோயில் நிகழ்வுகளை காணொலியாக போட்டு காமிக்கிறாங்க. இதை நம்ம கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இதுவே ஒரு பெரிய ஆலயம் போல் கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் வேளாங்கண்ணி விண்மீன் ஆலயத்தோட முன்பகுதி. இந்த கோயிலோட சிறப்பு இன்னொன்று என்னன்னீங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆலயம்னு சொல்லப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வெளியூர் கோயில் போய் பார்த்ததில்ல. சொல்லிக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இந்தியாவில் மிகப்பெரிய ஜீசஸ் சிலை ஒன்று நிறுவியிருக்காங்க. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை. இது பார்க்கறதுக்கு ஒரு அபரிதமாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் முழுவதுமே மாதா கோயில் மற்றும் பழைய வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணியை சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு வசதி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஊர்களில் உள்ள கோயில்களை பற்றி எடுப்பேன். அது விரைவில் நிறைவேறணும்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் சாதிக் வியூ வேளாங்கண்ணிலேருந்து பேசுகிறேன். நன்றி. தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள்.